மௌரிய பேரரசன் அசோக பியதசி கலிங்கத்தின் மீது படையெடுத்து கலிங்கத்தை மொத்தமாக அழித்தான். அவன் இறந்த பிறகு கலிங்கத்தில் சிங்கபுரத்தை தலைமையாகக் கொண்டு மகா மேகவாகன பேரரசு உருவானது. ஆரியவர்த்தத்தில் வலிமை மிக்க பேரரசுகளில் ஒன்றாக கலிங்கத்தை விளங்கச் செய்தவர் கலிங்காதிபதி காரவேலர். சோழப்படையை எதிர்த்த காரவேலர் வீரமரணம் அடைந்திருந்ததால் அவரது புகழ் மேலும் பரவினாலும் கலிங்க மக்கள் அனைவரும் பெரும் துயரத்தில் காணப்பட்டனர். கலிங்கப்பட்டினத்தில் பறந்து கொண்டிருந்த மகா மேகவாகன சின்னமான கருடனின் கொடிக்கு பதில் சோழர்களின் புலிக்கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது. சிங்கபுரத்தில் புலிக்கொடி பறக்க படைத்தலைவர்கள் செங்குவீரன், திவ்யன், வில்லவன், திருக்கண்ணன் மற்றும் பரதவன் குமரன் சூழ சோழ பேரரசர் கரிகாலர் கம்பீரத்துடன் தனது பட்டத்து யானையின் மீது அமர்ந்தபடி சிங்கபுரியின் அரண்மனைக்குள் பிரவேசித்தார். கலிங்கத்தின் மூத்த அமைச்சர்கள் வழிகாட்டியபடி கரிகாலரை மந்திராலோசனை சபைக்கு அழைத்துச் சென்று கலிங்கத்தின் அரியாசனத்தில் அமர வைத்தனர். கலிங்காதிபதியின் சிம்மாசனத்தில் அமர்ந்த கரிகாலர் சபையினரை நோக்கினார். அவருக்கு 2 பக்கங்களிலும் காணப்பட்ட ஆசனங்களுக்கு முன் சோழ படைத்தலைவர்கள், கலிங்க அமைச்சர்கள் என அனைவரும் நின்று கொண்டிருந்தார்கள். கையை உயர்த்தினார் கரிகாலர். அடுத்த கணம் நின்று கொண்டிருந்த அனைவரும் இருக்கைகளில் அமர்ந்தார்கள். சபையினரை மீண்டும் ஒருமுறை நோக்கினார் கரிகாலர். அங்கே கலிங்கத்தின் இளவரசன் பீமவேலன் இல்லாததை கண்டவர், கலிங்க இளவரசன் பீமவேலர் எங்கே என வினவினார். சோழ படைத்தலைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நோக்க கலிங்க அமைச்சர் ஒருவர் எழுந்து, போரில் ஏற்பட்ட காயங்கள் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை பேரரசே, ஆதலால் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என தெரிவித்தார். அவர் கூறியதை கேட்டதும் சிறிது நேரம் அமைதியாக காணப்பட்ட கரிகாலர் பிறகு கலிங்க இளவரசர் உடனே இங்கு வருகை தரட்டும் என கட்டளையிட்டார். அவரது உடலில் போர்க்காயங்கள் இன்னும் மாறவில்லை என தெரிவித்தான் திவ்யன். போரில் ஏற்பட்ட விழுப்புண்களைக் கண்டு வீரர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போய் அமர்ந்திருக்க மாட்டார்கள். கலிங்கத்தின் இளவரசர் பீமவேலர் பெரும் வீரர் என்பதை யாம் அறிவோம். அவரை உடனே அழைத்து வாருங்கள். அவர் வந்த பிறகு சபை துவங்கட்டும். கரிகாலரின் தீர்க்கமான கட்டளை எழுந்ததும் கலிங்கத்தின் அமைச்சர் ஒருவர் ஆசனத்திலிருந்து எழுந்து பீமவேலனை அழைத்து வர விரைந்து சென்றார். பீமவேலன் வரும் வரை சபையினர் காத்திருந்தார்கள். ஒரு நாழிகை பொழுது கழித்து பீமவேலன் வாடிய முகத்துடன் அவைக்கு வருகை தந்தான். போரில் தோல்வியடைந்திருந்ததால் அவனது முகம் வாடியிருக்கிறதா, அல்லது போரில் தோற்றும் வீரமரணத்தை அடையாததால் முகம் வாடியிருக்கிறதா என இனம் காண முடியாத அளவிற்கு அவனது முகம் பொலிவினை இழந்து காணப்பட்டது. கலிங்காதிபதியின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த கரிகாலரையே விரக்தியுடன் நோக்கியபடி நின்று கொண்டிருந்தான் பீமவேலன். அவனை புன்னகையுடன் நோக்கிய கரிகாலர், இருக்கையில் அமருங்கள் பீமவேலரே என அவனுக்காக செங்குவீரனுக்கு அருகில் ஒதுக்கப்பட்டிருந்த ஆசனத்தை நோக்கி கை காட்டினார். கரிகாலரின் கட்டளை எழுந்த அடுத்த கணம், பேரரசர் என்னை அழைத்ததன் காரணத்தை நான் அறிந்து கொள்ளலாமா என நின்று கொண்டே வினவினான் பீமவேலன். முதலில் ஆசனத்தில் அமருங்கள் இளவரசே என கட்டளையிட்டார் கரிகாலர். கரிகாலர் இளவரசே என்று அழைத்ததும் பீமவேலன் எதையோ கூற வாயெடுத்தான். ஆனால் அதற்குள் உயர்ந்த கரிகாலரின் அதிகார பார்வை பீமவேலனை அமரச் செய்திருந்தது. அப்போது எழுந்த கலிங்கத்தின் அமைச்சர் ஒருவர், பேரரசே, கலிங்கத்தை போரில் வென்று யார் முதலில் கலிங்கத்தின் அவைக்குள் நுழைந்தாலும் அவர்களுக்கு அமைச்சர்களான நாங்கள் செய்யும் சில நடைமுறை பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. காலம் காலமாக கலிங்கத்தில் கடைபிடித்து வரும் மரபினை நாங்கள் தொடர்ந்து நடத்த பேரரசர் தயவு கூர்ந்து அனுமதிக்க வேண்டும் என பணிந்து வேண்டினார். உடனே கரிகாலர் பீமவேலனை நோக்கினார். பீமவேலனும் ஆசனத்திலிருந்து எழுந்து, ஆமாம் பேரரசே என கூறியபடி தலையை ஆட்டினான். சரி, நீங்கள் கடைபிடித்து வரும் மரபு என்னால் ஒரு நாளும் தடைப்படாது. நீங்கள் தாராளமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் என அறிவித்தார். உடனே கலிங்கத்தின் மூத்த அமைச்சர் அருகில் அமர்ந்திருந்த ஒருவரிடம் ஏதோ கட்டளையை வழங்கினார். அடுத்த கணம் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றவர் திரும்பி வரும்போது கையில் தங்கத்தட்டு ஒன்றை பட்டுத்துணியினால் மறைத்தபடி வந்து கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் கலிங்கத்தின் மூத்த சமண திகம்பர அடிகள் ஒருவர் கௌபீனம் ஒன்றையே ஆடையாக உடுத்திக் கொண்டு கையில் கோல் ஒன்றை தாங்கிக் கொண்டு எளிமையாக காட்சியளித்துக் கொண்டிருந்தார்.
திகம்பரர் தொலைவில் வந்து கொண்டிருந்ததை பார்த்ததுமே அவையில் அமர்ந்திருந்தவர்களில் சோழ படைத்தலைவர் மற்றும் கரிகாலரை தவிர பீமவேலன் உட்பட அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். எழுந்த பீமவேலன் அவரை நோக்கி மரியாதையுடன் சென்றவன் அவரை பணிந்து அழைத்து வந்து தனது ஆசனத்தில் அமர வைத்தான். பழைய கௌபீனம் ஒன்றையே ஆடையாக உடுத்திக்கொண்டு எளிமையாக அமர்ந்திருந்த திகம்பரரின் கையில் இருந்த கோலானது தங்கத்தால் செய்யப்பட்டு அதில் முத்துக்களும் மரகத கற்களும் வைர வைடூரியமும் பதிக்கப்பட்டு ஆடம்பரத்துடன் காணப்பட்டது. உடை உட்பட அனைத்தையும் துறந்த திகம்பர அடிகளாரின் கையில் காணப்பட்ட அந்த கோலையே கரிகாலர் மற்றும் சோழ படை தலைவர்கள் பார்த்து கொண்டு இருந்தார்கள். அப்போது கலிங்கத்தின் மூத்த அமைச்சர் பட்டுத் துணியினால் மூடப்பட்ட தங்க தட்டினை கையில் ஏந்தியபடி கரிகாலரை நோக்கியபடியே பணிவுடன் நின்று கொண்டிருந்தார். கரிகாலர், என்ன அது என அமைச்சரை நோக்கி அவரது கையில் இருந்த தங்கத்தட்டினை பார்த்தபடி வினவினார். அப்போது அமைச்சர், பேரரசே, தாங்கள் எப்போது கலிங்கத்தின் படைகளை போரில் தோற்கடித்தீர்களோ அப்போதே கலிங்கம் தங்களுக்கு உரியதாகிவிட்டது. ஆதலால் கலிங்கத்தின் மணிமகுடத்தை தாங்கள் சுமந்து கலிங்காதிபதியாக தாங்கள் நல்லாட்சியை செலுத்த வேண்டுகிறோம் என பணிவுடன் தெரிவித்தார். அமைச்சர் கூறும் வரை அமைதியாக அமர்ந்திருந்த திகம்பர அடிகளார், பேரரசே, இது கலிங்கத்தில் நடைமுறையில் இருக்கும் வழக்கம். தாங்கள் கலிங்கத்தின் பேரரசராக மகுடத்தை சூட்டிக்கொள்ள வேண்டுமாய் நானும் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார். கலிங்கத்தின் நடைமுறை விசித்திரமாக அல்லவாய் இருக்கிறது என வினவினார் கரிகாலர். பீமவேலன், திகம்பர அடிகளார் மற்றும் கலிங்க அமைச்சர்கள் ஆகியோர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்போது கரிகாலர், போரில் தோல்வி அடைந்தாலும் பகை நாட்டு அரசருக்கு யாரும் மகுடத்தை சூட்டுவதில்லை. போரில் தோற்ற அடுத்த கணம் மணிமகுடம், செங்கோல் ஆகியவற்றை மறைத்துவிடும் பழக்கமே இருக்கிறது. இந்த நிலையில் தாங்கள் எனக்கு கலிங்கத்தின் அரசனாக முடிசூட்ட விழைகிறீர். ஆச்சரியமாக இருக்கிறது பீமவேலரே. இதில் தங்களது முடிவு என்ன என பீமவேலனை நோக்கி வினவினார் கரிகாலர். போரில் வெற்றி பெற்ற தங்களுக்கு கலிங்காதிபதியாக முடிசூடிக்கொள்ளும் தார்மீக உரிமை உண்டு. எனக்கும் அதில் முழு சம்மதம் உண்டு. தங்களுக்கு கலிங்கத்தின் அரசராக முடிசூடிக்கொள்ள ஏற்பாடு செய்து அமைச்சரையும் எங்களது மதகுரு திகம்பர அடிகளாரையும் வரவழைத்ததே நான்தான் என தெரிவித்தான் பீமவேலன். அப்போது அமைச்சர், பேரரசே, தாங்கள் மறுக்காமல் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மீண்டும் அவரை நோக்கி பணிந்தார். நான் கலிங்கத்தின் அரசராக முடிசூடிக்கொண்டால் தாங்கள் என்னிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? அரசே, கலிங்கத்தின் மணிமுடியை யார் தரித்து கலிங்கத்தை ஆட்சி செய்தாலும் அவர்களுக்கு பணி செய்வதே எங்கள் பணி. அப்படி யார் கலிங்கத்தின் அரசராக அமர்ந்திருக்கிறாரோ அவர் கலிங்கத்திற்கு வேண்டிய பாதுகாப்பினை அளிக்க வேண்டும். பாதுகாப்பு என்றால் எங்கள் நாட்டு பெண்களின் கற்பு, கலிங்க மக்களின் உடைமை, நாங்கள் பின்பற்றி வரும் சமயம் ஆகியவற்றிற்கு மதிப்பளித்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அவர் கூறியதை கேட்ட கரிகாலர் ஆசனத்திலிருந்து எழுந்தார். அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் கரிகாலரை பார்த்து எழுந்து நின்றனர். கைகளை உயர்த்தி அனைவரையும் அமர வைத்தவர் மொழிபெயர் தேய மலையில் 1300 ஆண்டுகளாக நிலை கொண்டிருந்த தமிழர் மூவேந்தர் கூட்டணியை எப்போது காரவேலரின் தந்திரத்தால் முறியடித்து காலம் காலமாக தமிழ் வணிகம் மேற்கொண்டிருந்த பித்துண்டா நகரத்தை கைப்பற்றி கழுதையை கொண்டு உழுதாரோ அப்போதே எனக்கு கலிங்கத்தை கொளுத்தி தீக்கிரையாக்கிவிட வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனாலும் பழி உணர்ச்சியுடன் போரினை முன்னெடுப்பதை நானும் விரும்பவில்லை. எனது படைத்தலைவர்களும் அதை ஒப்பவில்லை. காரவேலரால் முறியடிக்கப்பட்ட மூவேந்தர் கூட்டணி படைகளை மீண்டும் மொழிபெயர் தேய மலையில் காரவேலரின் காலத்திலேயே ஏற்படுத்திவிட வேண்டும் என்று நினைத்தாலும் போரினால் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் அழிவதை விரும்பாத காரணத்தினால்தான் யாம் எனது படைத்தலைவர் செங்கு வீரரை கலிங்க மன்னர் காரவேலரிடம் பேச அனுப்பி வைத்தோம். ஆனால் கலிங்க மன்னர் காரவேலர் எமது அமைதி வழி நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. சோழ படையின் இலக்கு மகதம்தான். மகதத்தை அடைய வேண்டும் எனில் கலிங்கத்தை கடந்தால்தான் முடியும். வடுகர்களைப் போன்று காரவேலரும் சோழப்படைக்கு வழிவிட்டிருந்தால் இந்த போர் ஏற்பட்டிருக்காது. 200,000ற்கு மேற்பட்ட வீரர்கள் மடிந்திருக்க மாட்டார்கள். தென்னகத்தின் மீது தொடர்ந்து படையெடுத்துக் கொண்டிருக்கும் ஆரிய மன்னர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட முடிவு செய்தேன். காரவேலரின் முடிவினால் இந்த போர் தவிர்க்க முடியாததாகிவிட்டது.
காரவேலரின் வீரத்திற்கு நான் தலைவணங்குகிறேன். அவரது வீரமும் தியாகமும் ஒரு நாளும் வீணாகிவிடக்கூடாது. இந்த கலிங்காதிபதியின் நாசனத்தை நான் அலங்கரிப்பதை விடவும் காரவேலரின் புதல்வர் மா வீரரான பீமவேலர் அலங்கரிப்பதுதான் சரியாக இருக்கும் என அவைக்கு தெரிவித்தார். அவர் தெரிவித்ததுதான் தாமதம். அடுத்த கணம் செங்குவீரன் எழுந்து நின்று கலிங்க அமைச்சரின் கையில் வைத்திருந்த மணிமகுடத்தை எடுத்து பீமவேலனின் தலையில் சூட்டினான். திகம்பரரின் கையில் இருந்த செங்கோலை வாங்கி பீமவேலனிடம் அளித்தான் செங்குவீரன். அவையினர் அனைவரும் கரிகாலர் மற்றும் செங்குவீரனின் விசித்திர செயலைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்க, கலிங்காதிபதி மாவீரர் குதுப் ஸ்ரீ பீமவேலர் என செங்குவீரன் முழக்கமிட அவையில் நிறைந்திருந்தவர்கள் அனைவரும் வாழ்க 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 என முழக்கமிட்டனர். அவையினரின் அதிர்ச்சி அடங்கும் முன்னரே கரிகாலர் சோழப்படை தலைவர்கள் மற்றும் குதுப் ஸ்ரீ பீமவேலரை தவிர மற்ற அனைவரும் செல்லட்டும் என கட்டளையிட்டார். அடுத்த கணம் அவையினர் அனைவரும் கலைந்து சென்றனர். பீமவேலன் கரிகாலரை நோக்கி, பேரரசே, இதை நான் எதிர்பார்க்கவில்லை. கலிங்கத்திற்கு இன்னும் ஒரு உதவி செய்ய வேண்டும் என வினவினான். என்ன பீமவேலரே? கலிங்கப்படையை மொத்தமாக போரில் இழந்து நிற்கிறோம். தாங்கள் கலிங்காதிபதியாக பொறுப்பேற்றிருந்தால் கலிங்கத்தின் பாதுகாப்பு பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் படைபலம் இல்லாத கலிங்கத்திற்கு வடக்கே சுங்கன், மேற்கே சதகரணி, தெற்கே வடுகர் ஆகியோர் தாக்குதல் தொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஆதலால் அவர்களிடமிருந்து தாங்கள்தான் உரிய பாதுகாப்பினை அளிக்க வேண்டும் என வேண்டினான் பீமவேலன். நிச்சயமாக பீமவேலரே, கலிங்கத்திற்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டிய தார்மீக கடமை எனக்கு இருக்கிறது. ஒரு நாளும் தாங்கள் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நன்றி பேரரசே. நானும் தங்களுக்கு சில வாக்குறுதிகளை அளிக்கிறேன். மொழிப்பெயர் தேயத்தில் மீண்டும் நிலைநிறுத்தும் தமிழர் கூட்டுப்படைகளை எந்த விதத்திலும் இனி நாங்கள் தொந்தரவு செய்ய மாட்டோம். அதேபோன்று எனது தந்தையினால் கழுதை கொண்டு உழப்பட்ட பித்துண்டா நகரத்தையும் விட்டுக் கொடுக்கிறேன் என தெரிவித்தான் குதுப் ஸ்ரீ பீமவேலன். நல்லது என கரிகாலர் கூறிக்கொண்டிருந்த போதே பீமவேலன், தாங்கள் விரும்பும் பட்சத்தில் கலிங்கத்தின் பேரரசர் காரவேலரால் பாறைகளில் எழுதப்பட்ட விவரத்தையும் நான் அழிக்க சித்தமாக இருக்கிறேன் என தெரிவித்தான். அது கூடாது பீமவேலரே. யானை குகையில் எழுதப்பட்டிருக்கும் கல்வெட்டுகளை பற்றி நானும் அறிவேன். மா வீரரின் வெற்றி சின்னங்களை சுமந்து நிற்கின்றன அக்கல்வெட்டுகள். அதை அழித்து நான் சிறுமைப்பட விரும்பவில்லை என பீமவேலனிடம் தெரிவித்த கரிகாலர் செங்குவீரனை நோக்கி, படைத்தலைவரே, நமது படையின் நிலை என்ன என வினவினார். நமது படை சிங்கபுரத்தை கடந்து கலிங்கத்தின் வடக்கு எல்லையை நோக்கி நகரத் துவங்கிவிட்டது பேரரசே என தெரிவித்தான். சுங்கப்படைகளின் நிலை என்ன என்று தகவல் கிடைத்ததா? கடைசியாக கிடைத்த தகவலின்படி சுங்கமித்திரனின் தலைமையில் சுங்க நாட்டின் பெரும் படை, வஜ்ரநாடு மற்றும் கோசலத்தின் சிறுபடை என 3 பிரிவுகளாக நம்மை எதிர்கொள்ள புஷ்யமித்திர சுங்கன் தயாராகிவிட்டதாக செய்தி கிடைத்திருக்கிறது. போர் எங்கே நடைபெறப் போகிறது என்று ஊகிக்க முடிகிறதா? கலிங்க படைகளைப் போன்று சுங்கப்படையும் நம்மை வச்சிர நாட்டின் எல்லையில் எதிர்கொள்ளும் என்று எதிர்பார்க்கிறேன் என செங்குவீரன் கூறிக்கொண்டிருந்த போதே வர்த்தினி, படைத்தலைவரே, நீங்கள் கூறும் தகவல் ஒருபட்சம் காலத்திற்கு முந்தைய சுங்கப்படையின் நிலை. புஷ்யமித்ர சுங்கன் மௌரியப்படையின் படைத்தலைவனாக இருந்து மகதத்தின் அரசனாக தனக்குத்தானே முடிசூட்டிக் கொண்டவன் என்பதை ஒரு நாளும் தாங்கள் மறக்க வேண்டாம். அவன் போரில் கெட்டிக்காரன் மட்டுமல்ல, அவனுக்கு அவனது படை தோற்கக்கூடாது. அதற்கு அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்று கூறிக்கொண்டே அவைக்குள் பிரவேசித்தாள் வர்த்தினி. வர்த்தினியை கண்டதும் செங்குவீரன் தனது தலையை மட்டும் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டான். வர்த்தினியும் தனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டே, நீங்கள் யாரும் கனவிலும் எதிர்பார்க்காத போருக்கு புஷ்யமித்ர சுங்கன் ஆயத்தமாகிவிட்டான் என தெரிவித்த வர்த்தினி சுற்றி அமர்ந்திருந்த படைத்தலைவர்களை நோக்கினாள். படைத்தலைவர்கள் திவ்யன், வில்லவன், பரதவன் குமரன், திருக்கண்ணன் ஆகியோர் ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொண்டார்கள். எந்த வகையான போர் அது என வினவினான் செங்குவீரன். முற்றுகை போர். என்ன முற்றுகையா என குறுக்கிட்டு வினவினான் திவ்யன். ஆம். அனைவரும் ஒருவரை ஒருவர் மீண்டும் பார்த்து கொண்டார்கள். அப்போது தொடர்ந்த வர்த்தினி, புஷ்யமித்ர சுங்கன் தனது 200,000 படை வீரர்களுடன் வச்சிர நாட்டின் தெற்கு எல்லையில் பெரும் கோட்டைக்குள் பதுங்கியபடி தாக்க முடிவு செய்துவிட்டான். இது கோழைத்தனமான முடிவு என தெரிவித்தான் பரதவன் குமரன். குரல் எழுந்த திசையை நோக்கினாள் வர்த்தினி.
பரதவன் குமரனை கண்டதும் அவளது முகம் கன நேரத்தில் பிரகாசமானது. பரதவன் குமரனின் விழிகளில் தனது பார்வையை பதிக்க விட்டபடியே, உங்களுக்கு இது கோழைத்தனமான முடிவு தலைவரே. ஆனால் புஷ்யமித்ரனின் நிலையில் நோக்கினால் இது மிகவும் தந்திரமான முடிவு. தந்திரமான முடிவா? ஆமாம், தந்திரமான முடிவுதான். உங்கள் அனைவருக்கும் தெரியும், கலிங்க எல்லைக்கு வடக்கே இருக்கும் வச்சிரநாடு, மகதம், விதர்பா, தக்ஷிண கோசலம், உத்தர கோசலம் ஆகியவற்றை தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக்கொண்டு மகதத்தின் பெரும் பட்டினமான பாட்டலில் இருந்து கொண்டு புஷ்யமித்ரன் ஆண்டு கொண்டிருக்கிறான். ஸ்வர்ணரேகா நதியின் வடக்கே வச்சிரநாடு அமைந்திருக்கிறது. வச்சிர நாட்டிற்கு வடக்கே விதர்பாவும் மேற்கே மகதமும் இருக்கிறது. மகதத்திற்கு மேற்கே தக்ஷிண கோசலமும் உத்திர கோசலமும் இருக்கிறது. மகதத்தில் இருந்து கொண்டே அதை சுற்றியிருக்கும் அனைத்து சிறு தேசங்களையும் அடக்கி பேரரசனாக ஆண்டு கொண்டிருக்கிறான். தக்ஷிண கோசலம், மகதம், வச்சிரநாடு மூன்றையும் ஸ்வர்ணரேகா நதிதான் பிரிக்கிறது. ஸ்வர்ணரேகா நதியின் வடகரையில் அமைந்திருக்கும் வலிமையான பெரும் கோட்டையில் புஷ்யமித்ர சுங்கன் தனது மகதப் படையுடன் நிலை கொண்டிருக்கிறான். மகதத்திற்கு கிழக்கே இருக்கும் கோட்டையில் வச்சிர நாட்டுப் படையும், மேற்கே இருக்கும் கோட்டையில் உத்தர மற்றும் தக்ஷிண கோசல படைகள் சேர்ந்து தங்கியிருக்கின்றன. 3 கோட்டைகளையும் இணைத்தால் முக்கோண வடிவத்தை அடையும் 3 கோட்டைகளுமே ஸ்வர்ணரேகா நதியின் வடகரையில் தான் அமைந்திருக்கின்றன. நாம் எந்த கோட்டையை தாக்க வேண்டுமானாலும் முதலில் நதியை கடந்தாக வேண்டும். நதியையும் கடந்து நாம் முதலில் எந்த கோட்டையை தாக்கினாலும் மற்ற 2 படைகளும் சேர்ந்து 2 புறத்திலும் தாக்கி நம்மை அழித்து விடுவார்கள். சுங்கனின் படை எல்லையில் இருக்கும்போது நாம் நேரே பாடலியை தாக்கினால் என்ன என வினவினான் படைத்தலைவன் திருக்கண்ணன். அப்படியும் தாக்கலாம், ஆனால் அது வீரமாகாது. அதையும் கடந்து நாம் பாடலியை தாக்க முன்னேறினால் நாம் பின்புறமாக தாக்கப்படுவோம். எனவே சுங்கப்படையை அழித்துவிட்டு வடக்கு நோக்கி முன்னேறுவதே சாலச் சிறந்தது. அங்கு சிறிது நேரம் பெருத்த அமைதி நிலவியது. கரிகாலர் செங்குவீரனை நோக்கினார். செங்குவீரன், இது எதிர்பாராத செய்திதான் கரிகாலரே. படை தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கட்டும். சுங்கப்படையை நெருங்கும் போது அவர்களின் திட்டத்திற்கு ஏற்ப எதிர் நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம் என தெரிவித்தான். காலால், யானை, புரவி மற்றும் தேர்ப்படைகள் அனைத்தும் நிலம் வழியாக விரையும். சோழக் கலங்களையும் கைப்பற்றப்பட்ட கலிங்கக் கலங்களையும் என்ன செய்ய போகிறீர்கள்? அதை எப்படி பயன்படுத்த போகிறீர்கள்? 3 கோட்டைகளும் ஸ்வர்ணரேகா நதியின் கரையில் தான் அமைந்திருக்கின்றன. கலிங்க போரின் முடிவை மாற்றி அமைத்த சோழ மரக்கலங்கள் நிச்சயம் மகதப் போரின் முடிவையும் தீர்மானிக்கும் என்று கருதுகிறேன் நான். ஆனால் அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இல்லையேல் கலங்கள் மொத்தத்தையும் நாம் இழக்க வேண்டி வரும். உங்களது தகவலுக்கு மிக்க நன்றி இளவரசி. பரதவன் குமரன் மரக்கலங்களுடன் குணக்கடலின் வழியாக விரைந்து ஸ்வர்ணரேகா நதிக்குள் ஊடுருவி செல்லட்டும். அதே நேரம் நாம் நிலம் வழியாக அந்த 3 கோட்டைகளையும் நோக்கி முன்னேறுவோம். நமது தாக்குதல் எப்படி இருக்க வேண்டும் என்று புஷ்யமித்ர சுங்கன் முடிவு செய்யட்டும் என கட்டளையிட்டான் திவ்யன். அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. எதில்? ஸ்வர்ணரேகா நதியின் வழியாக மரக்கலங்களை செலுத்துவதில். பரதவன் குமரனும் இம்ஹோடெப்பும் காணாத நதிகளா? இருவரும் எந்த சூழலையும் முறியடிக்கும் வல்லமை பொருந்தியவர்கள். இம்ஹோடெப் கடலையே வாழிடமாக கொண்டவன். கலிங்கத்தில் எனது கலங்களை தாக்கிய முறையை வைத்தே இருவரும் எப்படிப்பட்ட வீரர்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆனால் இங்கு வீரத்தை விடவும் விவேகமும் அனுபவமுமே கை கொடுக்கும். ஸ்வர்ணரேகா நதியை பற்றி நன்கு அறிந்தவர்களால் மட்டுமே எதிர்ப்புகளை கடந்து நதியின் பிறப்பிடம் வரை கலங்களை செலுத்த முடியும். திவ்யன் எதிரில் நின்ற பரதவன் குமரனை நோக்கினான். பரதவன் குமரன் எந்த பதிலையும் கூறாமல் நின்று கொண்டிருந்தான். அப்போது வர்தினி, நானும் மரக்கலங்களுடன் செல்கிறேன். எனக்கு ஸ்வர்ணரேகா நதி மிகவும் பழக்கப்பட்டது. உரிய நேரத்தில் கலங்கள் உரிய இடத்திற்கு வந்து சேரும். அதற்கு நான் பொறுப்பு என தெரிவித்தாள். வர்தினி கூறியதை கேட்டதும் அனைவருமே ஒரு கணம் தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது பீமவேலன், வர்தினி என்ன பேச்சு இது என கண்டித்தான். அண்ணா, இதில் தாங்கள் தலையிட வேண்டாம். நான் சிந்தித்த பிறகே இந்த முடிவினை எடுத்திருக்கிறேன். அப்போது செங்குவீரன், வர்தினி, போருக்கு புறப்பட்டு வருபவர்களை தடுக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது. மகதப்போர் எப்படி இருக்கும் என்று இதுவரை யாருக்குமே தெரியாது. இந்த நிலையில் நீ போருக்கு வருகிறேன் என்று கூறுவது தர்ம சங்கடத்தை உருவாக்குகிறது என்று குறுக்கிட்டு தெரிவித்தான். வீரரே, தங்களது தர்ம பத்தினி வானவல்லி போரின் முடிவினை தெரிந்து கொண்டா படைகளை வழிநடத்திக் கொண்டு வந்தார்? போரின் முடிவை தெரிந்த பிறகா தோளிலும் வயிற்றிலும் தங்களது குழந்தைகளை தாங்கிக் கொண்டு வீரச்சமர் புரிந்தார்?
நீங்கள் அனைவரும் அவந்தி சென்று திரும்பியதும் அவந்தி இளவரசி அவந்திகா, அவளது தோழி கார்த்திகா என்று அனைவரும் புறப்பட்டு கலிங்கம் வரை படையுடன் துணை வந்தார்களே, அப்படி இருக்க நான் படையுடன் செல்வது தவறா என வினவினாள். அவள் கூறியதை கேட்டு சற்றே கோபம் கொண்ட பீமவேலன், வர்தனி, வானவல்லி தேவி வந்ததற்கு காரணம் படைத்தலைவர் செங்கு வீரர். அவந்திகா படைத்தலைவர் திவ்யனுக்கும் கார்த்திகா படைத்தலைவர் திருக்கண்ணனுக்கும் உரிமையானவர். ஆதலால் அவர்கள் உரிமையுடன் படையுடன் கிளம்பி வந்தார்கள். ஆனால் நீ எப்படி எந்த உரிமையுடன் சோழ படையுடன் செல்வாய்? உன் பிடிவாதத்தை கைவிட்டுவிடு என கட்டளையிட்டான். அவன் கூறியதை கேட்டதும் வர்தினி ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தாள். பிறகு நிதானத்துடன், அண்ணா, சோழ படைத்தலைவர் எப்போது என்னை வீழ்த்தி அவரது தோளில் சுமந்து கொண்டு சென்றாரோ அப்போதே நான் அவருக்குரியவளாகிவிட்டேன். இனி எனக்கு தங்களது அனுமதி தேவையில்லை என தெரிவித்தவள் அதுவரை அமைதியாக அமர்ந்திருந்த கரிகாலரை நோக்கினாள் வர்தினி. சபையில் வர்தினி கூறுவதை கேட்டு அதிர்ச்சியின் உச்சத்தில் நின்று கொண்டிருந்த பரதவன் குமரனை நோக்கினார் கரிகாலர். பரதவன் குமரன் வர்தினியையே நோக்கிக் கொண்டிருந்தான். கரிகாலர் புன்சிரிப்பு ஒன்றை வர்தினிக்கு பதிலாக அளித்தார். பிறகு சோழ படையின் மரக்கலங்களுடன் வர்தினி தேவியும் புறப்பட்டு செல்லட்டும். சிங்கபுரத்திற்கு வடக்கே பாதையானது கரடுமுரடான வனம் மற்றும் குன்றுகளால் ஆனது. ஆதலால் நமது படை நிதானமாக ஸ்வர்ணரேகா நதியின் வடகரையில் நிலை கொண்டிருக்கும் சுங்க படைகளை நோக்கி செல்லட்டும் என கட்டளையிட்ட கரிகாலர் அவையிலிருந்து எழுந்து சென்றார். அவரை தொடர்ந்து அனைவரும் அவையிலிருந்து வெளியேற பரதவன் குமரன் மட்டும் அதிர்ச்சியில் சித்தம் குலைந்து நடந்தது உண்மையா அல்லது கனவா என அறியாத நிலையில் இருக்கையிலேயே அமர்ந்திருந்தான். அவனது அருகில் சென்ற வர்தினி, வீரரே, உங்களுக்கு விருப்பம் இல்லாததை பற்றி நான் ஏதேனும் அவசரப்பட்டு கூறிவிட்டேனா என வினவினாள். அவளது குரலை வெகு அருகில் கேட்டு திடுக்கிட்டு சுயநினைவை அடைந்த பரதவன் குமரன் வர்தினியை நோக்கினான். அவள் அவனுக்கு வெகு அருகில் வெகு நெருக்கமாக நின்று கொண்டு அவனது முகத்தையே காதல் ததும்ப பார்த்து கொண்டிருந்தாள். இவளுடன் இனி தனித்து மரக்களத்தில் தனியாக பயணிக்கப் போவதை எண்ணிய பரதவன் குமரன் மகிழ்ந்தாலும் சிறிது அஞ்சவே செய்தான். அவனது மனதின் எண்ண ஓட்டத்தை அறிந்து கொண்ட வர்தினி, படைத்தலைவரே, தண்டகாரண்ய வனத்தில் பெய்து கொண்டிருக்கும் பெரும் மழையினால் இப்போது ஸ்வர்ணரேகா நதியில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது நம்மால் படைத்தலைவரின் கட்டளையை நிறைவேற்ற முடியாது. சில கிழமைகள் நாம் காத்திருந்துதான் புறப்பட வேண்டும் என தெரிவித்தாள். அதுவரை சேதமடைந்த களங்களை சரி செய்து விடலாம். வேண்டிய பொறிகளையும் களங்களில் பொருத்தி விடலாம். அதற்கு நீங்கள் செல்ல வேண்டிய அவசியமில்லை. இம்ஹோட்டெப் அந்த பணியைத்தானே ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார். அதுவரை நான் என்ன செய்வதாம்? புகாரிலேயே இத்தனை காலங்களாக வீணாக பொழுதை கழித்து விட்டேன். இனியும் என்னால் எந்த பணியையும் செய்யாமல் வாழாவிருக்க முடியாது. அதை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம் வீரரே. உங்களுக்கு பணிதானே வேண்டும், நான் வழங்குகிறேன். அதை நிறைவேற்றுங்கள் என கூறியவள் பரதவன் குமரனின் கையை பிடித்து அழைத்துச் சென்றாள். அவள் அவனது கரத்தை பற்றி அழைத்து சென்றபோது இருவரும் நெருக்கமாக நடக்க இருவரது உடலும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே நடந்து கொண்டிருந்தார்கள். அவளது உரிமையான செயல் பரதவன் குமரனையும் நன்கு கவர்ந்திருந்தது. கனவிலும் எண்ணி பார்க்க முடியாதவளான கலிங்க இளவரசி வர்தினி தன்னை மணந்து கொள்ள சம்மதித்ததை எண்ணி பிரமிப்புடன் சென்று கொண்டிருந்தான். அப்போது பரதவன் குமரன், நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என வினவினான். எனது மாளிகைக்கு. எதற்கு? நீங்கள் தானே எந்த வேலையும் இல்லை என்று கூறினீர்கள். திகட்ட திகட்ட பேரின்பத்தை அளிக்கும் உரிய வேலையை நான் அளிக்கிறேன். மறுப்பு கூறாமல் நிறைவேற்றுங்கள் என விஷமத்துடன் கூறியவள் குமரனின் உடலை அவளது உடலோடு நெருக்கமாக அணைத்தபடி அழைத்து செல்லலானாள். அடிக்குறிப்பு 1. ஒடிசாவில் மங்கபுரி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன். அப்பர் ஸ்டோரே 2. மன்காபுரி குகையில் தேவநாகரி எழுத்தில் எழுதப்பட்டிருக்கும் கல்வெட்டு 1. திஸ் இஸ் த கேவ் ஆஃப் த ஆயிரியா மகா மேகவாகன மகாராஜா குதெப்பஸ்ரீ த ஓவர்லார்ட் ஆஃப் கலிங்கா செய்தி இருக்கிறது. இந்த குதுப்ஸ்ரீ தான் கலிங்க மன்னன் காரவேலனுக்கு அடுத்து கலிங்கத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த அரசன் என்று பல வரலாற்று ஆய்வாளர்களும் கருதுகிறார்கள். தண்டகாரண்ய வனத்தின் வடகிழக்கு பகுதியில் மலை முகுடுகளுக்கிடையில் உருவாகியிருக்கும் ஸ்வர்ணரேகா நதியானது வடகிழக்கில் பாய்ந்து பிறகு தென்கிழக்கில் வனத்தினூடே சரிந்து
நெடுந்தூரம் பாய்ந்து கலிங்கக் கடலில் சங்கமிக்கிறது. நதிக்கரையில் தங்க துகள்கள் அதிகம் வெட்டி எடுக்கப்பட்டதால் ஸ்வர்ணரேகா என பெயர் பெற்ற நதிதான் கலிங்கம், தக்ஷிண கோசலம், மகதம் மற்றும் வச்சிர நாட்டிற்கு எல்லையாக அமைந்திருந்தது. வடகிழக்கு நோக்கி சென்று கொண்டிருந்த ஸ்வர்ணரேகா நதியின் மேற்கில் அமைந்திருந்தது உத்தர கோசலத்தின் எல்லை. வடகிழக்கே பாய்ந்த நதியானது திடீரென்று தென்கிழக்கில் சரிந்து பாயும் அதன் வட முனையில் மகதத்தின் எல்லையும், பிறகு தென்கிழக்கு நோக்கி பாயும் நதியின் வடகரையில் வச்சிர நாட்டின் எல்லையும் அமைந்திருந்தது. ஸ்வர்ணரேகா நதியின் வடகரையில் வெகு நெருக்கமாக அமைந்திருந்த 3 நாடுகளும் வலிமையான கோட்டையை அமைத்திருந்தன. வலப்புறம் தென்மேற்கில் கோசலத்தின் கோட்டையும், இடப்புறம் தென்கிழக்கில் வச்சிர நாட்டின் கோட்டையும் அமைந்திருக்க, இரண்டுக்கும் மத்தியில் மகதத்தின் கோட்டையில் சுங்க மன்னன் புஷ்யமித்திரன் தனது பெரும் படையுடன் நிலை கொண்டிருந்தான். ஸ்வர்ணரேகா நதியின் வடமுனையில் சுங்கன் அமைத்திருந்த கோட்டையானது மற்ற கோட்டைகளைப் போன்று அல்லாமல் பெரும் மாறுபாட்டுடன் காணப்பட்டது. கோட்டையின் மதிலுக்குள் தான் போர் புரியும் களமானது அமைந்திருந்தது. கோட்டை மதிலின் வெளிப்புறத்தில் ஒருபுறம் ஸ்வர்ணரேகா நதி, ஒருபுறம் உயர்ந்த குன்று, மற்ற 2 பக்கங்களிலும் அடர்ந்த வனம் என இயற்கை அரண்களை கொண்டிருந்தது. கோட்டை மதிலுக்குள் அமைந்திருந்த பெரும் களத்தில் 200,000த்திற்கும் மேற்பட்ட படை வீரர்கள் தங்கியிருந்தார்கள். வீரர்கள் சூழ சுங்க பேரரசன் புஷ்யமித்திர சுங்கன் அஷ்டபசு விதான யாகத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்தான். யாகத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை வைதீகர் பாகவதர் கவனித்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவரே யாகத்தை முன்னின்று நடத்தும் புரோகிதராகவும் மாறியிருந்தார். 18 கன்னி பசுக்களை 18 நாட்கள் தொடர்ந்து பலியிட்டு யாகத்தை வெற்றிகரமாக முடித்தால் போருக்கு இந்திரன் உதவுவான் எனும் நம்பிக்கையில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். யாகம் முடிவடையப் போகும் 18வது நாளில் வீரர்கள் அனைவரும் பெரும் உற்சாகத்துடன் காணப்பட்டார்கள். வைதீகர் பாகவதர் புரோகிதர்கள் குழுவுடன் தொடர்ந்து அக்னி தேவனையும் இந்திரனையும் மகிழ்விக்க வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டிருந்தார். யாகத்தின் முடிவில் கடைசி பசுவும் பலியிடப்பட்டு யாகம் பூர்த்தி ஆனது. யாகத்தின் முடிவில் பசுவை சமைத்து அனைவருக்கும் பரிமாறினார்கள். யாகம் முடிவடைந்த நேரத்தில் சுங்க பேரரசன் புஷ்யமித்திர சுங்கன், சுங்க இளவரசர்கள் சுங்கமித்திரன் மற்றும் அக்னிமித்திரன், கோசலத்தின் மன்னர், வச்சிர நாட்டின் சேனாதிபதி, படைத்தலைவர்கள் ஆகியோர் பெரும் மகிழ்ச்சியுடன் யாகம் பூர்த்தியானதை நினைத்து சோமபானத்தை அருந்தியபடி களித்துக் காணப்பட்டார்கள். அனைவரும் மகிழ்ச்சியில் இருக்க சுங்கமித்திரனின் முகம் மட்டும் சோகத்தில் மூழ்கியிருந்தது. அவனது முகவாட்டத்தை கவனித்த புஷ்யமித்திர சுங்கன், என்ன சுங்கமித்திரா, யாகத்தில் உனக்கு திருப்தி ஏற்படவில்லையா? உனது முகம் எதற்காக வாடியிருக்கிறது என வினவினான். வற்றர்கள் சற்று முன்னர் தகவல் கொண்டு வந்தார்கள் அல்லவா, அதை நினைத்தால் தான் எனக்கு கவலையாக இருக்கிறது. சோழ படையினர் நம்மை நோக்கி நெருங்கி வந்து விட்டார்கள் என்ற தகவலா? ஆமாம், நமது 200,000 வீரர்கள் உதவிக்கு கோசலம் மற்றும் வச்சிர நாட்டு படைகள், நமக்கு அரணாக ஸ்வர்ணரேகா நதி, வலிமையான இந்த கோட்டை, இவற்றை நினைத்துமா நீ கலங்குகிறாய்? அவந்தியில் வஜ்ரபாகு மற்றும் பலதேவன் இருவருடன் சேர்ந்து நான் செய்த அனைத்து ஏற்பாடுகளையும் தனது படைத்தலைவர்களை கொண்டு சிதறடித்தவன் கரிகாலன். ஆதலால் தான் எனது மனம் கலங்குகிறது. அப்போது அங்கு வந்த வைதீகர் பாகவதர், இருங்கவேளின் முற்றுகை, அதை சோழப்படை வீரர்கள் முறியடித்த விதம், சோழப்படை தலைவன் வெண்ணிப்போரை முடித்த முறை அனைத்தையும் நேரில் கண்டவன் நான் சுங்கமித்திரா. ஆதலால் நானும் அவர்களின் படையெடுப்பை எண்ணி முதலில் கலங்கி நின்றேன். ஆனால் இப்போது எனது மனதில் அந்த கவலை இல்லை என தெரிவித்தார். சோழப்படை தென்னகத்தில் வேண்டுமானால் பெரும் பலமுடையதாக இருக்கலாம். இது ஆரிய தேசம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என தெரிவித்தான் புஷ்யமித்திரன். கலிங்கமும் ஆரிய தேசம்தானே என வினவினான் சுங்கமித்திரன். ஆமாம், அங்கு நடந்த போரின் முடிவு தங்களுக்கும் கிடைத்ததுதானே? கிடைத்தது, பெரும் வெறுப்புடன் கூறினான் சுங்க பேரரசன் புஷ்யமித்திர சுங்கன். கலிங்கமும் ஆரிய தேசம்தான். கலிங்க மன்னன் காரவேலன் நம்மையே தோற்கடித்து மகதம் வரை முன்னேறி வந்தவன். அப்பேற்பட்ட காரவேலனையே கரிகாலன் தோற்கடித்து வீரமரணத்தை அடைய வைத்து விட்டான். சோழர்களின் அசுர வியூகத்தில் கலிங்க பெரும் படையே மொத்தமாக அழிந்து போய்விட்டது. அசுர வியூகம்
என பெரும் கோபத்துடன் கூறிய வைதீகர் பாகவதர், நமது ஆரிய மன்னர்கள் வடக்கிலிருந்து போர் தொடுத்தால் வடுகநாட்டை கடப்பதற்குள் தடுத்து நிறுத்தி விரட்டி விடுகிறார்கள். அந்த அசுரர்கள் பஸ்மாசுரன், இரண்யன், மாயன், நரகன், திருவாகரன் என யார் படையெடுத்து வந்தாலும் பெரும் இழப்பினை ஏற்படுத்திவிட்டு நம்மிடம் இருக்கும் செல்வம் அனைத்தையும் கைப்பற்றி கொண்டு செல்கிறார்கள். இவர்களின் வரிசையில் இப்போது கரிகாலன். இதற்கு நான் முடிவு காட்டப் போகிறேன் என கோபத்துடன் தெரிவித்தார். எப்படி? நம்மிடம் இருக்கும் வலிமையான படைகளினால். கலிங்கத்தில் நம்மை விடவும் அதிக எண்ணிக்கையிலான படையை முறியடித்துவிட்டு கரிகாலன் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். சுங்கமித்திரா, நமது படைபலத்தை நீ நிச்சயம் அறிவாய். இருந்தாலும் அதை உனக்கு நான் மீண்டும் கூறுவதில் பெருமிதப்படுகிறேன் என கூறிய புஷ்யமித்திர சுங்கன் வைதீகரை நோக்கினான். வைதீகரிடம் புஷ்யமித்திர சுங்கன், நண்பா, சுங்கமித்திரன் சோழப்படையை கண்டு சலனப்படுகிறான். சோழப்படை தலைவன் சுங்கமித்திரனை அவந்தியில் தோற்கடித்த பிறகு சோழப்படையைக் கண்டு அஞ்சத் துவங்கிவிட்டான். நமது படைபலத்தையும் தாக்குதல் முறையையும் நீயே அவனுக்கு கூறு என கட்டளையிட்டான். சுங்கமித்திரா, சோழ படை தலைவர்கள் பெரும் வீரர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களின் படையை விடவும் நமது படையின் வலிமை அதிகம் என தெரிவித்தவர் சுங்கமித்திரனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். சுங்கமித்திரன் அமைதியாக அவரையே நோக்கிக் கொண்டிருந்தான். பிறகு வைதீகர், சுங்கமித்திரா, சோழப்படையை விடவும் நமது படை வலிமை என்று கூறுவது நான் படை வீரர்களின் எண்ணிக்கையை மட்டும் கொண்டு கூறவில்லை, ஆயுதங்களின் பலத்தையும் கொண்டுதான் குறிப்பிடுகிறேன் என தெரிவித்தார். சோழ படையிடம் இருக்கும் பொறிகளை பற்றி தாங்கள் பலமுறை என்னிடம் வியந்து கூறியிருக்கிறீர்களே குருவே. 50,000த்திற்கும் மேற்பட்ட வீரர்களை கொண்டு இருங்கோவுடன் புகாரை தாங்கள் முற்றுகையிட்டீர்கள். தங்களால் புகாரின் சுவரை கூட நெருங்க இயலவில்லை. அவர்கள் நினைத்தால் சொர்ணரேகா நதியின் அக்கறையில் இருந்து கூட பெரும் கற்களையும் நெருப்பு பந்துகளையும் இங்கே நாம் உறைந்திருக்கும் கோட்டைக்குள் செலுத்த முடியும் என்று எண்ணுகிறேன். அவர்கள் பயன்படுத்திய பொறிகளில் பலவற்றின் பெயர்களை கூட தங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கையில், சுங்கமித்திரா, நீ இப்படி கூறுவது எனக்கு பெரும் விசித்திரமாக இருக்கிறது. சில முறை உண்மையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் குருவே. எந்த உண்மையை? நம் எதிரி நம்மை விடவும் வலிமையானவன் என்பதை. வைதீகர் எந்த மறுப்பையும் கூறாமல் சுங்கமித்திரனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். சோழ படையின் வலிமையை அறிந்துதானே தாங்கள் ஆரியவர்த்தத்தின் 3 பேரரசுகளான சுங்கம், மகாமேகவாகனம் மற்றும் சாதவாகனத்தை ஒன்றுபட்டு சோழப்படையை எதிர்க்க வைக்க முயன்றீர்கள். ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. சோழப்படை தலைவர்களின் வீரத்தை நாம் அவந்தியில் நேரில் கண்டோம் தானே. திவ்யன் வேண்டுமானால் உன்னை அவந்தி வாச்சமரில் தோற்கடித்திருக்கலாம். ஆனால் நமது படையை அவன் முடிந்தால் முறியடிக்கட்டும். இந்த நதி மற்றும் இந்த கோட்டையின் மதிலின் மீது இருக்கும் சில பொறிகள், இவற்றின் நம்பிக்கையிலா தாங்கள் இப்படி கூறுகிறீர்கள் குருவே? ஆரியவர்த்தத்தின் நதி விரைவான எனது புரவிப்படை எப்போது சோழ உபதலைவனால் தோற்கடிக்கப்பட்டதோ அப்போதே எனது நம்பிக்கையும் என்னை விட்டு சென்று விட்டது குருவே. சுங்கமித்திரா, நீ சுங்க பேரரசின் பட்டத்து இளவரசன். எதிரியின் படைபலம் எப்படி இருந்தாலும் கலங்கக்கூடாது. கரிகாலன் அவந்தியில் சந்திக்கும் வரை அப்படித்தான் நானும் இருந்தேன் குருவே. ஆனால் அவனை நேரில் சந்தித்த பிறகு எனது நம்பிக்கை அனைத்தும் என்னை விட்டு பறிபோய்விட்டது. இல்லை சுங்கமித்திரா, உனது நம்பிக்கையை நீ ஒரு நாளும் இழந்துவிடக்கூடாது. நமது படையை கொண்டு நாம் நிச்சயம் சோழப்படையை முறியடிக்க போகிறோம். அதுதான் எப்படி பயன்படுத்தப் போகிறோம் என்று வினவுகிறேன். சுங்கமித்திரா, நம்மிடம் இருக்கும் முக்தா, அமுக்தா, இந்திரமுக்தா என 3 விதமான ஆயுதங்களையும் நாம் போரில் பயன்படுத்த போகிறோம். 3இன் சக்தியில் சோழப்படை புறமுதுகிட்டு கூட ஓட இயலாமல் மரணமடைய போகிறார்கள். இந்த வகை போர் ஆயுதங்கள் அனைத்தும் ருத்ரனான மகாதேவரின் காலத்தில் உபயோகப்பட்டதுதானே, இன்னும் நடைமுறையில் இருக்கிறதா என வியப்புடன் வினவினான் சுங்கமித்திரன். அப்போது குறுக்கிட்ட புஷ்யமித்திர சுங்கன், இதற்கே மலைத்து விட்டால் எப்படி சுங்கமித்திரா? என் சுங்க நாட்டின் பட்டத்து இளவரசன் சுங்கமித்திரனிடம் தெரிவித்தவன் வைதீகரை நோக்கி,
நண்பா, இந்த முக்தா அமுக்தா இயந்திர முக்தா பிரிவுகளில் நம்மிடம் இருக்கும் ஆயுதங்களை பற்றியும் உனது சீடனுக்கு நீயே விளக்கி கூறு. அதன் பிறகாவது அவனது மனம் தைரியத்தை அடைகிறதா என்று பார்ப்போம் என தெரிவித்தான். சுங்கமித்திரன் வியப்புடன் வைதீகரை நோக்க, முக்தா பிரிவில் அம்புகளும் எரியம்புகளும் நிறைந்திருக்கின்றன என அவர் கூறிக்கொண்டிருந்த போதே, சோழ படையிலும் தான் வில் வீரர்கள் நிரம்பியிருக்கிறார்கள் என குறுக்கிட்டான் சுங்கமித்திரன். அப்போது குறுக்கிட்ட புஷ்யமித்திர சுங்கன், இருக்கலாம் சுங்கமித்திர, ஆனால் நம்மிடம் இருக்கும் அக்னிபானம் நாகபானம் அவர்களிடம் நிச்சயம் இருக்காது, அதற்கான வாய்ப்பும் இல்லை என தெரிவித்தான். என்ன, நாகபானமா? ஆம், அதை நான் நமது புராணங்களில் அல்லவா படித்திருக்கிறேன். அப்போது வைதீகர், அந்த பானத்தில் ஒன்றை இங்கே கொண்டு வா என கட்டளையிட்டார். நின்று கொண்டிருந்த அவரது அந்தரங்க காவலனிடம். வைதீகரின் கட்டளை எழுந்த அடுத்த கணம் காவலன் ஒரு கையில் அம்பு மற்றும் இன்னொரு கையில் வெள்ளி கிண்ணத்தில் எதையோ கொண்டு வந்தான். அவை இரண்டையும் வாங்கிய வைதீகர் அம்பினை கிண்ணத்தில் இருந்த திராவத்தில் நனைத்தார். பிறகு அதில் தீஜ்வாலையை காட்ட அடுத்த கணம் அம்பின் நுனி மட்டும் சுடர்விட்டு எரிந்தது. அதை பார்த்த சுங்கமித்திரன், என்ன ஆச்சரியம், அம்பின் நுனி மட்டும் எரிகிறது, அதுவும் நீல நிறத்தில் என வினவினான். அருகில் இருந்த வில்லினை எடுத்த வைதீகர் அதில் நாணை பூட்டி எரிந்து கொண்டிருந்த அம்பினை தொலைவில் நின்று கொண்டிருந்த யானையை நோக்கி எய்தார். அவர் எய்த அடுத்த கணம் அம்பு பாய்ந்து சென்று குறிதவறாமல் யானையை தாக்கியது. அம்பு தாக்கிய அடுத்த கணம் யானை வலியால் தும்பிக்கையை தூக்கியது. அது தும்பிக்கையை தூக்கி பிளிறுவதற்குள் மரணித்து கீழே விழுந்தது. சுங்க பேரரசின் பட்டத்து இளவரசன் சுங்கமித்திரன் அதிர்ச்சியில் உறைந்து நின்று கொண்டிருந்த போது காவலனிடம், உனது கையில் இருக்கும் கிண்ணத்தை முகர்ந்து வார் என கட்டளையிட்டார் வைதீகர். காவலன் தயக்கத்துடன் நிற்க, முகர்ந்து பார்க்கச் சொல்லி கட்டளையிட்டேன் நான் என பெரும் அதிகாரத்துடன் மீண்டும் கட்டளையிட்டார் வைதீகர். உடனே காவலன் அந்த வெள்ளிக் கிண்ணத்தை முகத்திற்கு அருகே கொண்டு சென்றான். கிண்ணத்தில் நிரம்பியிருந்த திரவத்தை முகர்வதற்குள் அக்காவலனும் மரணித்து கீழே விழுந்தான். குருவே, என்ன மந்திரம் செய்தீர்கள்? அம்பு பாய்ந்த அடுத்த கணம் யானை மரணித்து விழுகிறது. முகர்ந்து பார்த்த அடுத்த கணம் காவலன் மரணித்து விழுகிறான். அந்த வெள்ளிக் கிண்ணத்தில் அப்படி என்ன இருக்கிறது? நாகபானத்தில் பயன்படுத்தும் மந்திர திரவம். எங்கிருந்து கிடைத்தது உங்களுக்கு? அது மிகவும் ரகசியம் சுங்கமித்திரா, அதை யாருக்கும் என்னால் வெளிப்படுத்த முடியாது. இன்னும் என்னென்ன இருக்கிறது? அமுக்தா பிரிவில் பரசு, வாள், ஈட்டி ஆகியவற்றை தயார் செய்திருக்கிறேன். பரசுராமர் சத்திரிய மன்னர்களை அழிக்க கூர்மையான கோடாரியை பயன்படுத்தினார். அவரது ஆயுதமான கூர்மையான கோடாரியை தான் தாங்கள் பரசு என்று குறிப்பிடுகிறீர்களா? இல்லை, கோடாரிக்கும் பரசுவுக்கும் வேறுபாடு இருக்கிறது. வேறுபாடா? ஆம். என்ன அது? கோடாரியை நாகபானத்தில் மூழ்க வைத்து எடுத்தால் அதற்கு பெயர் பரசு. நமது வீரர்கள் அனைவருக்கும் அதை நான் அளிக்கப் போகிறேன். சாதாரண கோடாரி வெட்டினால் அது காயம். ஆனால் மஞ்சிர நீர்பட்ட கோடாரியான பரசு தாக்கினால் மரணம் நிச்சயம். பரசுராமரின் ஆயுதமான இந்த பரசுவை நம் படையில் முன்வரிசை வீரர்கள் தாங்கி நிற்கப் போகிறார்கள். அற்புதம் குருவே, அற்புதம். இயந்திர முக்தா பிரிவில் என்னென்ன ஆயுதங்கள் இருக்கின்றன? நீ கேள்விப்பட்ட அஸ்திரங்கள் தான். நான் கேள்விப்பட்ட அஸ்திரங்களா? ஆம். என்னென்ன அவை என பெரும் பிரமிப்புடன் வினவினான் சுங்கமித்திரன். அம்புகளை மழை போன்று எரியும் இந்திர அஸ்திரம். அடுத்து நெருப்பினை கக்கியபடியே பாய்ந்து செல்லும் அக்னி அஸ்திரம். அடுத்து என்ன? நாகத்தின் நஞ்சினை சுமந்து மழை போன்று அம்புகளை எய்யும் நாக அஸ்திரம். இன்னும் ஏதேனும் மிச்சம் இருக்கிறதா? இருக்கிறது சுங்கமித்திரா. என்ன அது? கற்களை தொடர்ந்து எரியும் வந்தபாசன அஸ்திரம். சுங்கமித்திரன் எதையும் கூற இயலாமல் பிரமித்து போய் நின்று கொண்டிருந்தான். பிறகு எதையோ கூற வாயெடுத்தான். ஆனால் அதற்குள் குறுக்கிட்ட புஷ்யமித்திர சுங்கன், சுங்கமித்திரா, நமது போர் திட்டத்தையும் கூறுகிறேன் கேள். அதன் பிறகு சாவகாசமாக உனது பிரமிப்பை வெளிப்படுத்து என கூறியவன் சிறிது நேரம் அமைதியாக அவனையே பார்த்து கொண்டு நின்றான். பிறகு வச்சிர நாட்டின் படைக்கு வைதீகர் தான் தலைமையேற்கப் போகிறார் என கூறிக்கொண்டிருந்த போதே வைதீகர், நானா என பெரும் அதிர்ச்சியுடன் வினவினார். ஆமாம், இதை நான் எதிர்பார்க்கவில்லை.
நீ எதிர்பார்க்காவிட்டாலும் நீதான் வச்சிரப்படைக்கு தலைமை வகிக்கப் போகிறாய். நான் என எதையோ கூற வாயெடுத்தார். ஆனால் அதற்குள் குறுக்கிட்ட புஷ்யமித்திர சுங்கன், குருக்ஷேத்திர போரில் பீஷ்மர் இறந்த பிறகு 5 நாட்கள் துரோணாச்சாரியார் படையை வழிநடத்தவில்லையா? அவரை போன்றே நீயும் வச்சிர நாட்டு படையை வழிநடத்து. நான் போர் திட்டத்தை கூறிக்கொண்டிருக்கும் போது குறுக்கே பேசாதே பாகவதா என கட்டளையிட்ட புஷ்யமித்திர சுங்கன் சோழப்படை எந்த கோட்டையை தாக்க நினைத்து ஸ்வர்ணரேகா நதியை கடக்க முயற்சித்தாலும் மற்ற 2 கோட்டைகளிலிருந்தும் அம்புகள் பெய்து சோழப்படையினர் அழிக்கப்படுவார்கள். சோழ படைத்தலைவன் எப்படி நமது புறவிப்படையை நதியில் சிக்க வைத்து அடித்தானோ அப்படியே நாமும் சோழப்படையை அழிக்கப் போகிறோம். நமது மகத கோட்டையில் யானைகள் தேவையில்லை. 200,000 படை வீரர்களுடன் நம்மிடம் இருக்கும் பானங்களும் அஸ்திரங்களும் நமக்கு போதும். ஆதலால் 2 கோட்டைகளிலும், அதாவது வச்சிர நாட்டு வீரர்கள் 20,000 பேர் மற்றும் கோசல படை வீரர்கள் 30,000 பேர் என மொத்தம் 50,000 வீரர்களுக்கும் துணையாக நான் நமது 10,000 யானைகளையும் அனுப்பிவிட்டேன். எனது யூகப்படி சோழப்படை முதலில் நமது மகத கோட்டையைத்தான் தாக்கும். தங்களது யூகம் தவறினால் என வினவினான் சுங்கமித்திரன். அதற்கு வாய்ப்பே இல்லை சுங்கமித்திரா என குறுக்கிட்டார் வைதீகர் பாகவதர். எப்படி இவ்வளவு உறுதியுடன் கூறுகிறீர்கள் குருவே? அதற்கான ஏற்பாடுகளை நானும் உனது தந்தையும் செய்துவிட்டோம். என்ன ஏற்பாடுகள்? கோசலம் மற்றும் வச்சிர நாட்டு கோட்டைகளில் மொத்தம் 50,000 வீரர்களே இருக்கப் போகிறார்கள். ஆனால் அந்த கோட்டைகளின் சுவர்களில் வீரர்களையும் பொறிகளையும் நிற்க வைக்கப் போகிறேன். அதே நேரம் நமது கோட்டையின் உட்புறத்தில் தான் நமது 200,000த்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் அமைதியாக அணிவகுத்து நிற்பார்கள். கோட்டை மதிலின் உட்புறங்களில் நமது பானங்களும் அஸ்திரங்களும் எந்திரங்களும் தயாராக நிற்கும். வெளியிலிருந்து நோக்கினால் மகத கோட்டைகள் தான் வீரர்களின் எண்ணிக்கை குறைவு என்றும், வச்சிர மற்றும் கோசலத்தின் கோட்டையில் அதிக வீரர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தோன்றும் என கூறிய வைதீகர் அமைதியானார். அப்போது புஷ்யமித்திர சுங்கன், நமது கோட்டையில் வீரர்களின் எண்ணிக்கை மற்றும் பாதுகாப்பு குறைவு என்று முதலில் சோழப்படை மகத கோட்டையை தாக்கும் என தெரிவித்தார். அதற்கு வைதீகர், அவர்கள் நம்மை தாக்கும் போது நாம் கோட்டைக்குள் பதுங்குவோம். மற்ற 2 கோட்டைகளில் இருந்தும் பெரும் எண்ணிக்கையிலான வீரர்கள் வெளிப்பட்டு சோழப்படையை 2 பக்கங்களில் இருந்தும் தாக்குவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். கோட்டைக்குள் இருந்து நமது வீரர்கள் வெளிப்பட்டால் அவர்களை விரைவில் அடித்து விடலாம் என்பது அவர்கள் யூகம். வலிமையான சிங்கபுரத்தை விட்டு திறந்த வெளியில் சோழப்படையை எதிர்கொண்ட காரவேலனை போன்று நான் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டேன் சுங்கமித்திரா. சோழப்படை மகத கோட்டையை தாக்க நெருங்கிய அடுத்த கணம் நமது கோட்டை மதிலில் மீதிருக்கும் இயந்திரங்களிலிருந்து பானங்களும் அஸ்திரங்களும் தொடர்ந்து அவர்கள் மீது எறிவோம். மஞ்சிரனாக நீர்ப்பட்ட அடுத்த கணம் சோழ வீரர்கள் துடிதுடிக்க கூட முடியாமல் மரணித்து விடுவார்கள். அப்போது சோழ வீரர்களின் அணிவகுப்பு சீர்குலையும். அதே நேரம் வச்சிர மற்றும் கோசல படையினர் வெளிப்பட்டு சோழப்படை பின்வாங்க முடியாமல் மொத்தமாக அழிப்பார்கள் என கூறிய வைதீகர் அந்த இடமே நடுங்கும்படி பேசிரிப்பு சிரித்தார். எதற்காக வச்சிரப்படை மற்றும் கோசலப்படையினர் கோட்டையிலிருந்து வெளிப்பட்டு சோழப்படையை தாக்க வேண்டும்? கோட்டைக்குள்ளிருந்து அவர்கள் அஸ்திரத்தை எய்து சோழர்களை விரட்ட வேண்டியதுதானே? இல்லை, பானங்களும் அஸ்திரங்களும் நம் கையில் தான் இருக்கும். இது காலம் காலமாக காத்து வரும் ரகசிய ஆயுதம். அதை நான் அனைவருக்கும் வெளிப்படுத்த விரும்பவில்லை. இருந்தாலும் சுங்கமித்திரா, நாம் தங்கியிருக்கும் மகத கோட்டைக்கு முன் நதிக்கரையில் அடர்ந்த மரங்கள் நிறைந்திருக்கின்றன. கோட்டை மதிலில் சில இடங்கள் சிதவடைந்து இருக்கின்றன. மரங்களை நிழலாக கொண்டு சேதமடைந்த மதில் வழியாக அவர்கள் கோட்டைக்குள் ஊடுருவி விட்டால் இந்த பலவீனங்களை நான் வேண்டுமென்றே விட்டு வைத்திருக்கிறேன் சுங்கமித்திரா. எதற்காக குருவே? இந்த பலவீனங்களை சோழ வீரர்கள் தங்களின் பலமாக பயன்படுத்த முனைந்து நம் கோட்டைக்கு வெகு அருகில் நெருங்குவார்கள். அப்போது நம் அஸ்திரங்கள் மற்றும் பானங்கள் வெளிப்பட்டு அவர்களை கொன்று வீழ்த்தும்.
அணிவகுப்பும் சிதறும். சோழப்படையின் அணிவகுப்பை பீமவேலனின் கருட வியூகத்தினால் கூட சிதறடிக்க முடியவில்லை. நம்மால் முடியும் என்று தாங்கள் நம்புகிறீர்களா? அப்போது வெற்று சிரிப்பு ஒன்றை சிந்திய புஷ்யமித்திர சுங்கன், சுங்கமித்திரா, நம்மால் இப்போது கருட வியூகத்தை மட்டுமல்ல, வானில் பறக்கும் கருட கூட்டத்தின் அணிவகுப்பை கூட சிதறடிக்க முடியும். எப்படி? நிச்சயம் அதை நீ இப்போதே தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டுமா? ஆம், போரின் போது அல்லவா அதன் கோரத்தாண்டவத்தை உனக்கு காட்டலாம் என நினைத்துக் கொண்டிருந்தேன் என குறுக்கிட்டான் புஷ்யமித்திர சுங்கன். தந்தையே, பீடிகைகள் போதும். என்ன அஸ்திரம் அது? புஷ்யமித்திரன் வைதீகனை நோக்கினான். அப்போது வைதீகர் தேவ அஸ்திரம் என பதிலளித்தார். தேவ அஸ்திரம் எனும் பெயரை கேட்டதுதான் தாமதம். அந்த பெயரை கேட்டதுமே சுங்கமித்திரனின் முகத்தில் வெற்றி புன்னகை வந்துவிட்டது. அதே முக மலர்ச்சியுடன் பின்வாங்கி புறமுதுகிட்டு ஓடப்போகும் சோழப்படை வீரர்களின் நிலையை எண்ணினால் எனக்கு இப்போது பரிதாபமாக இருக்கிறது என உற்சாகத்துடன் தெரிவித்தவனின் முகம் திடீரென்று சோகமாகி, குருவே, போரில் நாகபாணத்தையும் அஸ்திரங்களையும் நாம் பயன்படுத்துவது முறையா? அதிலும் சோழ வீரர்கள் போர் நெறி மாறாதவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களை நோக்கி இந்த கொடிய அஸ்திரங்களை பிரயோகிப்பது முறையா? அதிலும் தேவ அஸ்திரத்தை நாம் கண்டிப்பாக உபயோகப்படுத்த வேண்டுமா என வினவினான். அவன் வினவியதைக் கேட்டுச் சிரித்த புஷ்யமித்திர சுங்கன், நண்பா, போர்க்களத்தில் அர்ச்சுனன் கௌரவரை நோக்கி சலனப்பட்டதை போன்று என் மகனும் தைரியத்தை இழந்து சலனப்படுகிறான். அர்ச்சுனனுக்கு கண்ணன் உபதேசம் அளித்ததை போன்று நீயும் இவனுக்கு உபதேசத்தை வழங்கு. அப்போதாவது இவனது மனம் மாறுகிறதா என்று பார்ப்போம் என வைதீகரை நோக்கி தெரிவித்தார். சுங்கமித்திரா, சில வருடங்களுக்கு முன்னால் நான் கொடிய நாகத்தின் நஞ்சினை சிங்குவீரனை கொலை செய்வதற்கு இருங்கோவேலின் ஒற்றர்களான வேந்தன் மற்றும் சேந்தனிடம் கொடுத்தேன். அப்போதும் அவர்கள் செங்குவீரன் பெரும் வீரன், அவனை நஞ்சு தடவிய அம்பெய்தி கொள்வது தர்மமா என உன்னை போன்றே இதே கேள்வியை கேட்டார்கள். அப்போது அவர்களுக்கு கூறிய அதே பதிலைத்தான் உனக்கு நான் இப்போதும் கூறுகிறேன். போரில் தர்மம் அதர்மம் என்று எதுவும் கிடையாது. சரித்திரம் வெற்றி பெற்றவர்களை மட்டுமே கொண்டாடுகிறது. வெற்றி பெற்றவர்கள் செய்த காரியத்தையே சரித்திரம் தர்மம் என்று புகழ்கிறது. அதற்கு நமது புராணமான மகாபாரதமே ஆதாரமாக விளங்குகிறது. ஆகையால் எப்படி வெற்றி பெறுகிறோம் என்பது முக்கியமல்ல, வெற்றி பெற்றோமா என்பதையே உலகம் நினைவில் வைத்திருக்கும். ஆதலால் உனது மனதில் இருக்கும் சங்கடத்தை துடைத்தெறிந்துவிடு. மனதை திடப்படுத்திக் கொண்டு போரினை முன்னெடுக்க ஆயத்தமாக. சுங்கமித்திரா, இந்த போருக்கான மூல காரணமே நீதான். சோழ படைத்தலைவன் திவ்யன் உன்னை தேடித்தான் பெரும்படையை திரட்டிக் கொண்டு வந்திருக்கிறான். அவனை போரில் கொன்று வீழ்த்த வேண்டிய நீயே கலங்கி நின்றால் எப்படி? நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், இடையில் இருக்கும் வாளின் மீது ஆணையிடு. இந்த போரில் நிச்சயம் நான் சோழப்படையை வீழ்த்தி திவ்யனை கொன்றுபடி தீர்ப்பேன் என்று என ஆணையிட்டார் வைதீகர் பாகவதர். அவரது கட்டளை எழுந்த அடுத்த கணம் இடையில் இருந்த வாளினை உருவிய சுங்கமித்திரன், எனது வாளின் மீது ஆணையிடுகிறேன். நான் சுங்க நாட்டினை நோக்கி வரும் சோழப்படையை எனது வீரர்களால் சிதறடிப்பேன். எனது அம்புகளால் சோழர்களின் மார்பையும் வாளினால் சோழர்களின் தலையையும் கொய்வேன் என ஆணையிட்டான். என்ன துணிச்சல் இருந்தால் அவர்கள் சுங்கனை எதிர்க்க வந்திருப்பார்கள். வந்திருக்கும் படையில் ஒருவன் கூட இங்கிருந்து தப்பிச் செல்லப் போவதில்லை என குறுக்கிட்டு தெரிவித்தான் புஷ்யமித்திரன். அதிலும் திவ்யனை நான் அத்தனை கொடூரமாக வதைக்கப் போகிறேன் பாகவதரே. அதை நினைத்து மொத்த தென்னகமுமே காலத்திற்கும் மறக்க போவதில்லை என பெரும் ஆத்திரத்துடன் தெரிவித்தான் சுங்கமித்திரன். எனது திட்டங்களில் இருந்து புகாரில் தப்பிய செங்கு வீரனையும் நான் இங்கு வதைக்கப் போகிறேன் சுங்கமித்திரா. இருவரின் மனரணமும் ஒன்றாக ஆறப்போகிறது என வைதீகர் கூறிக்கொண்டிருந்த போதே அங்கு ஓடி வந்த வீரன் ஒருவன், நதியின் அக்கறையில் சோழ வீரர்கள்
தென்படத் துவங்கிவிட்டார்கள் என மூச்சு வாங்கியபடி தெரிவித்தான். முற்றுகை போர் என எண்ணி நான் வகுத்திருக்கும் பொறியில் சோழப்படை சிக்கப் போகிறது. கட்டளையிட்டபடி அனைத்து ஏற்பாடுகளும் துவங்கட்டும் என புஷ்யமித்திர சுங்கன் கட்டளையிட அடுத்த கணம் அவ்வீரன் அங்கிருந்து விரைந்து செல்லலானான். அடிக்குறிப்பு 1. முக்தா த்ரோன், கையினால் எரிந்து தாக்கும் ஆயுதம். அமுக்தா நாட் த்ரோன், கையிலேயே வைத்துக்கொண்டு தாக்கும் ஆயுதம். யந்திரமுக்தா த்ரோன் பை மிஷன், எந்திரத்தின் உதவியினால் ஆயுதங்களை எரியும் ஆயுதம் என மூவகை பேராயுதங்கள் அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டன. சோர்ஸ்: வார் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா பை V.R. ராமச்சந்திர தீட்சிதர், காஸ்மோ பப்ளிகேஷன். முக்கோணத்தின் 3 முனைகளைப் போன்று 3 கோட்டைகளும் ஸ்வர்ணரேகா நதியின் வடகரையில் அமைதியாக நின்று கொண்டிருக்க, நதிக்கு தெற்கே சோழ படையினர் பெருங்கடலைப் போன்று பறந்து விரிந்து நின்று கொண்டிருந்தார்கள். சோழப்படையின் காலாட்படையினர் யானைப்படை, புரவிப்படை மற்றும் தேர்ப்படை தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அணிவகுத்து நின்று கொண்டிருந்தனர். சோழ படைத்தலைவர்கள் சூழ கரிகாலர் படையின் முகப்பில் நின்று கொண்டு தொலைவில் எழுந்து நின்று கொண்டிருந்த 3 கோட்டைகளையும் பார்த்து கொண்டிருந்தார். அப்போது செங்குவீரன் வில்லவனை நோக்கினான். ஒரு நாழிகை பொழுது காத்திருங்கள் தலைவரே என கூறிக்கொண்டு அவனது உபதளபதிகளான கள்வர்களை அழைத்தவன் அவர்களுக்கு அடுத்தடுத்த கட்டளைகளை பிறப்பித்தான். வில்லவனின் கட்டளையுடன் சென்றவர்கள் கணு நீக்கப்பட்ட நீண்ட வலிமையான 2 மூங்கில் கழிகள், அதை கட்டுவதற்கு பச்சை கொடிகள் ஆகியவற்றை ஒரு நாழிகை நேரம் கழித்து கொண்டு வந்தார்கள். 2 மூங்கில் கழிகளையும் அடுத்தடுத்து சேர்த்து கட்டி வெற்றுத்தரையில் நிற்க வைத்து அவனது உபதளபதிகள் அதை பிடித்து கொண்டார்கள். சேர்த்து கட்டப்பட்ட மூங்கிலின் உயரத்தை பார்த்த வில்லவன் திருப்தியுடன் கையை தரையில் தேய்த்து கொண்டு உயர்ந்து காணப்பட்ட மூங்கில் மரத்தில் விறுவிறுவென்று ஏறத் துவங்கினான். வில்லவன் எவ்வித சிரமமும் இன்றி ஏறுவதை பார்த்து கொண்டிருந்த படைத்தலைவன் திருக்கண்ணன் பிரமித்தபடி நிற்க, அவனிடம் திவ்யன், நம் வில்லவரின் அசாத்திய திறமை இது திருக்கண்ணா. கோட்டையின் மதில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதன் மீது ஏறிவிடும் வல்லமை நம் வில்லவருக்கு உண்டு. அரைக்காத தூரத்திற்கு அப்பால் எவரேனும் நின்று கொண்டிருந்தாலும் நம் வில்லவரால் அவரை அடையாளம் கண்டுவிட முடியும். அதனால்தான் வில்லவர் கள்வராக இருந்த காலத்தில் களவின் போது அவரை பிடித்துவிட வேண்டும் என ஊர்காவலர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்தார்கள் என பெருமையுடன் தெரிவித்தான். மூங்கிலின் உச்சிக்கு சென்ற வில்லவன் ஒரு நாழிகை நேரத்திற்கும் மேலே 3 கோட்டைகளையும் மாறி மாறி நோக்கினான். பிறகு சறுக்கிக் கொண்டு அதிவேகமாக கீழே இறங்கியவன் செங்குவீரனை நோக்கி செல்லலானான். படைத்தலைவரே, கோட்டைகளின் நிலை என்ன என வினவினான் செங்குவீரன். தலைவரே, 3 கோட்டைகளும் நதியின் நக்கரையில் வலிமையான அரணுடன் நின்று கொண்டிருக்கின்றன. அந்த 3 கோட்டைகளும் வலிமையானதாய் இல்லை வலிமையற்றதாய் என்பதை பிறகு தீர்மானித்துக் கொள்வோம். வில்லவரே, என்ன கண்டீர்கள் என்பதை முதலில் தெரிவியுங்கள் என கட்டளையிட்டார் கரிகாலர். நமக்கு இடப்புறம் நிற்கும் கோட்டை மற்றும் வலப்புறம் நிற்கும் கோட்டை இரண்டிலும் வீரர்களின் நடமாட்டம் அதிகமாக தெரிகிறது. 2 கோட்டைகளின் மதில்களும் வலிமையானதாக இருக்கின்றன. அதே நேரம் மதில்களுக்கு நதிக்கரைக்கும் இடைப்பட்ட இடத்தில் வெற்று நிலம் காணப்படுகிறது. 2 மதில்களின் மேலும் வீரர்கள் நிறைய வீரர்கள் நின்று கொண்டு கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, நமக்கு எதிரில் இருக்கும் கோட்டையின் நிலை என்ன? 3 கோட்டைகளில் நமக்கு எதிரில் இருக்கும் கோட்டைத்தான் பலவீனமானதைப் போன்று தோற்றமளிக்கிறது. அதன் மதில்கள் ஆங்காங்கே சேதமடைந்து இருக்கின்றன. மதிலுக்கும் நதிக்கும் இடையில் அடர்ந்த மரங்கள் நிறைந்திருக்கின்றன. கோட்டையின் மதிலின் மீதும் வீரர்களின் எண்ணிக்கை அறவே இல்லை என்று கூறும் அளவிற்கு வெகு சொற்பமாகவே கண்காணித்தபடி நிற்கின்றனர். அதிலிருந்து தெரிந்து கொள்வது, பார்வைக்கு நமக்கு இடப்புறமும் வலப்புறமும் இருக்கும் 2 கோட்டைகளில்தான் அதிக வீரர்கள் நிலை கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கண்ட காட்சிகள் எனக்கு உணர்த்துகின்றன. அப்படியெனில் நமக்கு எதிரில் நிற்கும் பலவீனமான கோட்டையை நாம் முதலில் தாக்கலாம் என்று கூறுகிறீர்கள் என வினவினான் திருக்கண்ணன். அப்போது குறுக்கிட்ட திவ்யன், அவசரப்படாதே திருக்கண்ணா, வில்லவர் கண்ணால் கண்ட காட்சியை மட்டுமே நம்மிடம் கூறுகிறார் என தெரிவித்தான். கண்ணால் கண்ட காட்சி மட்டும் தானா? ஆம். அப்படியெனில் உண்மை நிலை அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். தங்களது பேச்சு புரியவில்லையே, அனைத்தையும் உனக்கு வில்லவரே விளக்குவார் என திருக்கண்ணனிடம் தெரிவித்த திவ்யன் வில்லவனை நோக்கி, வில்லவரே, 3 கோட்டைகளிலும் கண்ட காட்சி இருக்கட்டும். கோட்டைகளின் உண்மை நிலை என்ன?
அனைவருக்கும் தெரிவியுங்கள் என கட்டளையிட்டான். எந்த கோட்டையின் தலைவர்களும் கோட்டையின் பலத்தை வெளிப்படையாக வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் நமக்கு இரண்டு புறத்திலும் அமைந்திருக்கும் கோசல மற்றும் வச்சிர நாட்டு கோட்டையின் மதில்களில் வீரர்கள் புழக்கம் அதிகமாகவும் வேல்கள் பலவும் சாய்த்து வைத்தபடி இருக்கின்றன. மதில்களின் மீது அனைவருக்கும் தெரியும் வண்ணம் வில் மற்றும் கற்களை எறியும் பொறிகள், மதிலை கடக்க முயன்றால் ஊற்றுவதற்கு வசதியாக எண்ணெய் கொதிகலன்கள் சற்றே அதிக எண்ணிக்கையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. கோட்டை பாதுகாப்பில் வழக்கத்திற்கு மாறான செயல்கள் இவை. நம்மை ஏமாற்றுவதற்காக செய்யப்பட்டிருக்கும் சூழ்ச்சி அது. எனது ஊகப்படி இந்த இரண்டு கோட்டைகளையும் விடவும் நமக்கு எதிரில் இருக்கும் மகதத்தின் கோட்டையில் தான் நமக்கு கடும் சவால் காத்திருக்கும் என கருதுகிறேன். எதிரில் இருக்கும் கோட்டைக்கும் நதிக்கரைக்கும் இடையில் அடர்ந்த மரங்கள், சேதமடைந்த கோட்டையின் மதில், ஆள் நடமாட்டமில்லாத மதில் என நமக்கு அனுகூலமாகத்தானே இருக்கின்றன என வினவினான் திருக்கண்ணன். படைத்தலைவரே, மற்ற இரண்டு கோட்டைகளும் படு சுறுசுறுப்புடன் இயங்கிக் கொண்டிருக்க நமக்கு எதிரில் இருக்கும் கோட்டை மட்டும் அமைதியுடன் இருக்கிறது. இந்த அமைதியே என்னை சந்தேகம் கொள்ள வைக்கிறது. இந்த அமைதி சுடுகாட்டின் அமைதியாக இருக்கும் என்றும் கருதுகிறேன் நான். அந்த அமைதியை தேடி நாம் சென்றால் அங்கே நாமே புதைக்கப்படுவோம் அல்லது எரிக்கப்படுவோம். கோட்டை மதிலுக்கும் நதிக்கரைக்கும் இடையில் பச்சை மரங்கள் தென்பட்டாலும் அதில் காய்ந்து போன மரங்களும் இருக்கின்றன. நாம் அதை பாதுகாப்பாக கொண்டு கடக்க முயலும்போது அதில் தீ வைத்தால் மொத்தமாக நாம் தீக்குள் அடிய வேண்டியதுதான். என்னை கேட்டால் அந்த அமைதி செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பேன். நம்மை சிக்க வைக்க அவர்கள் வகுத்திருக்கும் அமைதி சூழ்ச்சி அது. வில்லவன் கூறியதை கேட்டு திருக்கண்ணன் அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தான். பிறகு அவர்களின் தந்திரம்தான் என்ன என வினவினான். அதுவரை அமைதியாக வில்லவன் கூறிக்கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த செங்குவீரன், நமக்கு இரண்டு புறத்திலும் இருக்கும் இரண்டு கோட்டைகளையும் வலிமையானவை என்று எண்ணி அதை விட்டுவிட்டு நாம் நமக்கு எதிரில் இருக்கும் மகத கோட்டையை பலவீனமான கோட்டை என்று நினைத்து அதை தாக்குவோம். அப்போது மகத கோட்டைக்கு உதவ மற்ற இரண்டு கோட்டைகளிலும் இருந்து வீரர்கள் வெளிப்பட்டு நம்மை இரண்டு புறத்திலும் நசுக்கி விடுவார்கள் என கூறிக்கொண்டிருந்த போதே குறுக்கிட்ட திருக்கண்ணன், நமக்கு வேண்டியதும் அதுதானே படைத்தலைவரே. மகத கோட்டையை தாக்கினால் மற்ற கோட்டையிலிருந்து வெளிப்படும் வீரர்களை நாம் நேருக்கு நேர் எதிர்கொண்டு வீழ்த்திவிடலாம் அல்லவா என தெரிவித்தான். சுங்கனும் அதையேத்தான் திருக்கண்ணா எதிர்பார்ப்பான். புரியவில்லை. வலிமையற்றதை போன்று காணப்படும் மகத கோட்டைத்தான் இங்கிருக்கும் 3 கோட்டைகளில் பெரும் பலமானது. அதனுள் தான் புஷ்யமித்திரனின் பெரும் படை நிலை கொண்டிருக்கிறது. மகத கோட்டையை தாக்கினால் கோசல மற்றும் வச்சிர நாட்டுப்படை வெளிப்படும் என நினைப்பது முட்டாள்தனம். அவர்கள் ஒரு நாளும் நம்முடன் நேருக்கு நேர் மோதமாட்டார்கள். நாம் நதியை கடக்கும் போது சுங்கப்படையே முதலில் வெளிப்பட்டு நம்மை தாக்கும். மற்ற 2 கோட்டையிலும் பதுங்கியிருக்கும் வீரர்களும் ரகசியமாக வெளிப்பட்டு நம்மை பின்புறமாக தாக்க வாய்ப்பிருக்கிறது. பாறைகள் நிறைந்த நதியில் நாம் சிக்கியிருக்கும் போது 4 புறங்களிலும் தாக்கப்பட்டால் நமது நிலை என்ன ஆகும்? அங்கு சற்று நேரம் பெருத்த அமைதி நிலவியது. 3 படைகளையும் வெளியே இழுத்து ஒரே அடியாக தாக்குவதுதான் சரியாக இருக்கும் என தெரிவித்தான் திவ்யன். அப்போது குறுக்கிட்ட கரிகாலர், இல்லை படைத்தலைவரே, அது சரியாக இருக்காது. 3 கோட்டைக்குள் இருக்கும் வீரர்களை நாம் வெளியேறவே விடக்கூடாது. அவர்களை கோட்டைக்குள் வைத்தே கோட்டை சமாதி கட்ட வேண்டும் என தெரிவித்தார். கரிகாலர் கூறுவதுதான் சரி. வில்லவர் கூறியதை போன்று நமக்கு மகதத்தின் கோட்டைத்தான் பெரும் சவாலாக இருக்கப் போகிறது. மற்ற 2 கோட்டைகளும் மகதத்தின் கோட்டைக்கு பாதுகாப்பாகவே நிற்கின்றன. அப்படியெனில் முதலில் பாதுகாப்பு அரண்களை தகர்த்து எறியுங்கள் படைத்தலைவரே என கட்டளையிட்டார் கரிகாலர். வில்லவரே, உங்களுக்கு எந்த கோட்டை வேண்டும் என்று முடிவு செய்து விட்டீர்களா என வினவினான் செங்குவீரன். நமக்கு வலப்புறத்தில் நிற்கும் வச்சிர நாட்டின் கோட்டையை நான் தாக்குகிறேன். இடப்புறம் இருக்கும் கோட்டையை திருக்கண்ணன் தாக்கட்டும். எத்தனை வீரர்கள் தங்களுக்கு வேண்டும்? 1000 யானைகள், 5000 வேல் வீரர்கள், கோட்டைகளின் மதில்களை உடைக்கும் 10 இடங்கணி மற்றும் வலங்கணி பொறி, 4 கல்லிடு கூடை, 5 கவன், 3 வளைவிற்பொறி. அது மட்டுமல்லாமல் 10,000 புறவி வீரர்கள். அவர்கள் அனைவரும் வேல் வீரர்களாக இருக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் யானைப்படையின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த
களிற்றுப்பொறி பொருத்தப்பட்ட 1000 புறவித்தியர்கள் வேண்டும். அவன் கேட்ட வீரர்களின் விவரத்தை கேட்டதும் செங்குவீரன் சிரித்தபடி, அதற்குள் தாக்குதல் திட்டத்தை வகுத்து விட்டீர்கள் போலிருக்கிறதே என வினவினான். வில்லவன் எந்த பதிலையும் கூறாமல் சிரிக்கலானான். எத்தனை நாட்களில் வச்சிரக்கோட்டை கைப்பற்றப்படும்? அது உள்ளே இருக்கும் படைகளை வழிநடத்தும் கோட்டையின் தலைவனை சார்ந்தது படைத்தலைவரே. குறைந்தபட்சம் 1 நாள், அதிகபட்சம் 4 நாட்கள். வச்சிர நாட்டின் கோட்டைக்குள் புஷ்யமித்திர சுங்கனே இருந்தாலும் 4வது நாளில் வச்சிர நாட்டின் கோட்டைக்குள் புலிக்கொடி பறக்கும். 1 கிழமை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் வில்லவரே. பரதவன் குமரன் வந்த அதே நாள் நாம் மகதத்தின் கோட்டையை தாக்கத் துவங்கிவிட வேண்டும். தங்களது உத்தரவு. அப்போது திருக்கண்ணன், வில்லவரே, வேல் வீரர்கள் 5000 பேர் போதுமா? கவசம் தரித்த காலாட்படையினர் தேவையில்லையா என வினவினான். தேவையில்லை. அவர்களின் துணை இல்லாமல் நதியை எப்படி கடப்பதாய் திட்டம்? நதியை கடக்கும் போது அம்பு மழை பெய்தால் என்ன செய்வீர்கள்? நான் கோட்டைக்கு எதிரில் நதியை கடக்கப் போவதில்லை. இங்கிருந்து அரைகாத தூரம் நதியின் இக்கரையிலேயே நதியின் போக்கில் பயணித்து நதியை கடக்கப் போகிறேன். பிறகு நதியின் வடக்கரையில் நதியின் போக்கில் எதிர் திசையில் பயணித்து வச்சிரக்கோட்டையை அதன் கிழக்கு புறமாக தாக்குகிறேன். நல்ல திட்டம் வில்லவரே என பாராட்டினான் செங்குவீரன். அப்போது கரிகாலர் திருக்கண்ணனிடம், படைத்தலைவரே, வில்லவர் கொண்டு செல்லும் அதே அளவிலான படையை தாங்களும் எடுத்துக்கொண்டு கோசலத்தின் கோட்டையை தாக்குங்கள் என கட்டளையிட்டார். தங்களது உத்தரவு பேரரசே என பணிந்தான் திருக்கண்ணன். பிறகு செங்குவீரன், இருவரும் நினைவில் கொள்ளுங்கள், கொண்டு செல்லும் பொறிகள் கோட்டையின் அரணை உடைப்பதற்காக மட்டுமே. எக்காரணத்தைக் கொண்டும் வீரர்களை தாக்க அதை பயன்படுத்தக்கூடாது. கலிங்க போரில் வீரர்களை நெருங்க விடாமல் தற்காத்துக் கொள்ளவே அதை நாம் பயன்படுத்தினோம். அதே போன்றே இப்போதும் நமது தற்காப்பிற்கு மட்டுமே நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 2 கோட்டைகளும் கைப்பற்றப்பட்ட பிறகு வீரர்கள் பின்வாங்கிச் சென்றால் அவர்களை விரட்டி செல்ல வேண்டாம், விட்டுவிடுங்கள். எனது கட்டளை வரும் வரை யாரும் மகத கோட்டையை நெருங்கக்கூடாது என இருவருக்கும் கட்டளையிட்டவன் அருகில் நின்ற உபதளபதிகளிடம், நமது வளைவிற்பொறி, இடங்கணி, வளங்கணி மற்றும் கவன் ஆகியவற்றை தயாராக வைத்திருங்கள். சிலவற்றை மகதத்தின் கோட்டையை நோக்கி நதியின் தென்கரையில் நிறுத்தி வையுங்கள். 2 கோட்டைகளையும் காக்க சுங்கர்கள் வெளிப்பட்டால் அவர்களை நகர விடாமல் பொறிகளை இயக்கி தடுத்து விடுங்கள் என கட்டளையிட்டான். வில்லவனும் திருக்கண்ணனும் செங்கு வீரனிடம் விடைபெற்று அங்கிருந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட படைகளை அழைத்துக் கொண்டு செல்லலானார்கள். அவர்கள் சென்ற பிறகு செங்கு வீரன் திவ்யனிடம், நண்பா, 2 கோட்டைகளும் வீழ்ந்த அடுத்த கணம் மகத கோட்டையை நீத்தான் தகர்க்கப் போகிறாய். இனி நடைபெற போகும் போர் உனக்கான போர். சுங்கர்களிடமிருந்து எதிர்ப்பு எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படலாம். அனைத்திற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். உனது வெஞ்சினத்தை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது என தெரிவித்தான் செங்குவீரன்.